வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் கும்பாபிஷேகம் நடக்காமல் இருக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல காளியமாக கத்தி எடுத்துகிட்டு போகிறாங்க. பரமேஸ்வரி பாட்டியை தந்திரமாக வர வைக்கிறாங்க. ஒரு குத்து குத்திராங்க. அதோட பரமேஸ்வரி பாட்டி துடிச்சு போகிறாங்க. காளியம்மா, என் பேரனுக்கு தெரிஞ்சா உன்னை உயிரோடியே விட மாட்டான் அப்படின்னு சொல்லப்பா இதை வச்சு காளியம்மா சொல்கிறாங்க, கும்பாபிஷேகம் நடக்காமல் போகல, அதுதான் எனக்கு வேணும். எத்தனை வருஷம் பார்க்க நான் காவல் இருந்தேன், 15 வருஷமா இதுக்காக துடிச்சிட்டு இருந்தேன். இப்போதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு, நான் சாதிச்சிட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல காளியம்மா நினைக்கிறாங்க. நம்ம பரமேஸ்வரி பாட்டி, ஐயோ கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடக்கணும்னு இருந்தேன், முருகா இப்படி நடந்துட்டே அப்படின்னு அந்த இடத்துல கத்தி குத்துன ரத்த காயத்தோட அப்படியே போகிறாங்க. நம்ம ராஜராஜா பார்த்தோன்னா கோவிலுக்கு அந்த தீபத்தை கொண்டு சேர்ந்துறாங்க. இந்த சைடு அவங்க குறி சொல்ல தயாராகி ஒவ்வொருத்தருக்கா குறி சொல்ல போகிறாங்க. நம்ம பரமேஸ்வரி பாட்டி பொத்துனி நம்ம ராஜராஜா கால் மாட்டில் விழுறாங்க. நம்ம ராஜராஜா கோபத்தில் அப்படியே ஆக்ரோஷமாக சாமி இறங்கியிருக்குல்ல அவங்க மேலே அப்படியே கொந்தளிச்சு இதுக்கு காரணமானவங்களை பழி வாங்கணும் அப்படின்னு அந்த இடத்துல ஆத்தா விடமாட்டா, இப்படி பழி வாங்க உணர்வோடு இது நடந்திருக்கு அப்படின்னு அந்த இடத்துல செம்மையாக சாமியாட்டு நம்ம ராஜராஜா சொல்கிறாங்க. நம்ம கார்த்திகை அப்படியே நடுங்கி போகிறாங்க. பாட்டிக்கு இப்படி ஒரு நிலைமைக்கு யார் காரணம் அப்படின்னு அந்த இடத்துல பாட்டியை தூக்கி வச்சு கேட்குறா. காளியம்மா தான் இந்த வேலைக்கு காரணம், என்ன இப்படி பண்ணது காளியம்மா தான் அப்படின்னு அந்த இடத்துல போட்டு உடைக்கிறாங்க. காளியம்மாயை அதிகாரியோட போய் நம்ம ராஜா கைது செய்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான ஒரு பரபரப்பு கட்டம் தாங்க. நம்ம பரமேஸ்வரி பாட்டியை நம்ம காளியம்மா கத்தியால் குத்திறாங்க. எத்தனை வருஷம் காத்திருந்த பகை இப்போ தான் தீர்வு கண்டிருக்கேன். நான் தான் உன் பேரனை கத்தியை வச்சு யாரோ குத்திட்டா அப்படின்னு சொல்லி வர வச்சது நான், உன்னை பழிவாங்க தாண்டி அப்படின்னு கும்பாபிஷேகம் நடக்காமல் போனோம், அதுக்காக தான் இந்த குத்து அப்படின்னு வச்சு குத்துறாங்க. அதே நேரத்தில் குத்திக்கிட்டு நேராக சிவனாண்டி முத்துவேட்ட போய், மகனே நீ எதிர்பார்த்த மாதிரி நான் கதையை முடிச்சிட்டேன், அந்த பரமேஸ்வரி கிழவிக்கு கதை முடிஞ்சுது, அவள் இப்போ கொஞ்ச நேரத்தில் செத்துருவா, அவளை 5-6 குத்து இருக்கலாம், அவள் துடிக்கிறது செத்தது சாவதை பார்க்க எனக்கு மனம் இல்லை, அதனால ஒரே குத்துல வந்துட்டேன், அவள் இனி எப்படியும் பொழைக்க மாட்டா, மோகனே கும்பாபிஷேகம் நடக்காது, அந்த ராஜா பயலுக்கு சரியான நெத்தியடி அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. எந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ராஜராஜா சாமி வேட்டையை அப்படியே முடிச்சுக்கிட்டு இந்த ஊரை சுற்றி தீப்பந்தத்தோட ரிட்டன் கோயிலுக்கு இருக்காங்க. நம்ம ராஜா பாதுகாப்பாக வராங்க. அதே நேரத்தில் சாமி அருள் வாக்கு சொல்ல போது, ஒவ்வொருத்தராக வாங்க அருள் வாக்கு கேட்கலாம் அப்படின்னு அந்த இடத்துல பரபரப்பாக இருக்காங்க. அப்போ தான் நம்ம பரமேஸ்வரி பாட்டி இரத்த காயத்தோடு அப்படியே உழுறாங்க. நம்ம ராஜராஜா சாமி அவங்க சாமியாட்டு இருக்க நம்ம ராஜராஜா காலில் பொத்துனி உழுறாங்க. ஆக்ரோஷமாகுது சாமி, யாரோ திட்டமிட்டு செய்திருக்கு அப்படின்னு நீங்கள் பயப்படாண்டா, யார் செய்தான்னு எனக்கு தெரியும், நான் அவங்கள விட போகிறது இல்லை, இந்த அம்மனுக்கிட்டே சோதனையா அப்படின்னு அந்த நேரத்தில் சொல்லி அப்படியே கொதி தெழுறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம ராஜா ஓடி வந்துடுறாங்க. பாட்டி என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு ரேவதி, நான் பக்கத்தில் இருந்து பாட்டியை பார்த்துக்கன்னு சொன்னேன்ல, ஏன் இப்படி நடந்துச்சு, யாரோ உங்களை தான் கத்தியை வச்சு குத்திட்டாங்க அப்படின்னு நம்ம பாட்டியை வர வச்சாங்க, அங்கே போய் இப்படி நடந்துட்டு அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம பரமேஸ்வரி பாட்டியை தூக்கி வச்சு, பாட்டி உங்களை இந்த நிலைமைக்கு யார் ஆக்குனா சொல்லுங்க அப்படின்னு நம்ம ராஜா கதறி அழுறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, நம்ம பரமேஸ்வரி பாட்டி எல்லாம் காளியம்மாவோட வேலை தான், காளியம்மா தான் இந்த வேலையை பண்ணிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் அப்படி சாக்காகிறாங்க. காளியம்மா என் பாட்டியை கொன்று பகையை பல வருஷ பகையை தீர்த்துக்கிட்டா அப்படின்னு அந்த இடத்துல கொதி தெழுறாங்க. இந்த கும்பாபிஷேகம் நடக்கும், பாட்டி சாகக்கூடாது, பாட்டி உயிரோடு தான் இருக்கணும், பாட்டியை இப்போ காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு அதிரடியாக நம்ம பாட்டியை கோயிலேருந்து அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கி கொண்டு போகிறாங்க. இந்த விஷயம் எல்லாம் வீட்டில் இருக்க நம்ம சாமுண்டேஸ்வரி காதில் விழுது. பரமேஸ்வரியை காளியம்மா கத்தியை வச்சு குத்திட்டா அப்படின்னு உள்ள தகவல் இதை கேட்டு அப்படியே அரண்டு போகிறாங்க. இப்படி பரமேஸ்வரி இப்போ கிழவிக்கு இப்படி ஒரு ஆபத்து வந்திருக்குக்கா அப்படின்னு நம்ம சந்திரகலா சொல்கிறாங்க. நல்லா வேணும் அப்படின்னு அந்த இடத்துல சிரிக்கிறாங்க. என்ன இதில் சிரிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, காளியம்மா இது என்ன வேலை, இந்த வேலையை ஏன் பண்ணுனா அப்படின்னு நம்ம சாமுண்டேஸ்வரிக்கே காளியம்மாவோட வேலை
மேலே வந்து கோவத்தை உண்டு பண்ணுது. இந்த கும்பாபிஷேகம் நடக்கணும் அப்படின்னு தான் இருக்க நேரம் என் கணவர் ஊரை சுற்றி வந்து அந்த கும்பாபிஷேகம் நடத்தணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து உத்தரவாதம் கொடுத்துருக்காரு. அப்படி இருக்க நேரம் எப்படி நம்ம கும்பாபிஷேகம் நிற்கக்கூடாது, இது நடந்தே ஆகணும். அப்படி வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து களை இறங்குனாங்க. சாமுண்டேஸ்வரி அம்மனா மாறுறாங்கங்க. கோயிலுக்கு போகிறாங்க. அம்மன் வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி உடம்புல வருது. அதோட வந்து இதை பண்ணினது காளியம்மாவை சும்மா விட போகிறதில்ல அப்படின்னு வந்து நிற்கிறாங்க. அப்போ சிவனாடி முத்துவேலு ஏற்படுத்தின ரவுடிகள் நம்ம ராஜாவை வந்து கொல்லணும், ராஜாவை கொல்லணும் அப்படின்னு வந்து உள்ள ரவுடிகள் அவங்கள வச்சு செட் பண்ண ரவுடிகள் மாயாண்டியோட ஆட்கள் வந்து நிற்கிறாங்க. அவங்கள அப்படியே வேட்டையாடுறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி அம்மனா வந்து வேட்டையாடுறாங்கன்னே சொல்லலாம். அதோட வந்து நம்ம ராஜா ஹாஸ்பிட்டலில் வந்து தீவிரமாக வந்து நம்ம பரமேஸ்வரி பாட்டிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குது. நம்ம தீபாவளிக்கு எல்லாமே புரியுது. சாமுண்டேஸ்வரிக்கு இவ்வளோ பெரிய பகை இருக்குது. ஆனால் இந்த ராஜா மாப்பிள்ளை இருக்கிறதுனால தான் வந்து அவள் தப்பி போகிறா. இப்போ வந்து சாமுண்டேஸ்வரிக்கு ஆபத்து உண்டு பண்ண நினச்சவங்க தான் இந்த பரமேஸ்வரி பாட்டிக்கு வந்து ஆபத்தை உண்டு பண்ணாங்க. பாட்டி என்னமோ நல்லவங்கரா. கண்டிப்பாக நம்ம சாமுண்டேஸ்வரி தப்பாக நினச்சிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக பாட்டி குணமாகணும் அப்படின்னு வந்து நம்ம தீபாவதி வந்து மனசில் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து நேராக வந்து நம்ம பரமேஸ்வரி பாட்டிக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கங்க தீபாவதி. அதை விட இதை கண்டிப்பாக வந்து நம்ம பொறுமையாக வந்து சாமுண்டேஸ்வரிகிட்ட சொல்லணும். உங்கள் அம்மா சாவுக்கு வந்து வேறு என்னமோ காரணம் இருக்கும். கண்டிப்பாக இந்த பரமேஸ்வரியோட பாட்டியோட குடும்பம் காரணம் இருக்காது அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்னு வந்து சுத்தி பகை இந்த ராஜாவால் தான் நம்ம சாமுண்டேஸ்வரி இப்படி இருக்காங்க அப்படின்னு வந்து புரிஞ்சுக்கிட்ட நம்ம தீபாவதி இதை இப்படியே வந்து சொல்லி ஆகணும். நம்ம இதை என்னமோ வந்து உங்கள் அம்மா சாவுக்கு வேறு மர்மம் இருக்குது, அதை வேணா கண்டுபிடிக்க சாமுண்டேஸ்வரி, அது வர பொறுமையாக இரு. ஆனால் கண்டிப்பாக வந்து இந்த பரமேஸ்வரி பாட்டி இப்படி வந்து பண்ணவங்க இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல நான் கொஞ்ச நாள் அவங்க கிட்ட பழகுனாலே நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல தீபாவதி உணராங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட கண்டிப்பாக இதை சொல்லணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. நம்ம ராஜா எங்கள் பாட்டி இந்த நிலைமைக்கு ஆக்குன அந்த சிவனாண்டி முத்துவேலு காளியம்மாவுக்கு சரியான பாடத்தை புகட்டணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அடித்து தவசம் பண்ணுறாங்க சிவனாண்டி முத்துவேலெல்லாம். அதோட அதிகாரிகளை வர வச்சு எங்கள் பாட்டிக்கு காரணமானவங்க, இந்த நிலைமைக்கு காரணமானவங்க இவங்க தான் அப்படின்னு வந்து பிடிச்சு கொடுக்காங்க. அதிகாரிகள் வந்து பிடிச்சிட்டு போகிறாங்க. ஆனால் கண்டிப்பாக கும்பாபிஷேகம் நடக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சாமுண்டேஸ்வரி வந்து சொல்கிறாங்க. நம்ம பாட்டி உயிர் வந்து பாதுகாத்துட்டாங்கன்னே சொல்லலாம். ஆனால் பாட்டி எப்படிப்பட்டாலும் எனக்கு என்ன ஆனாலும் கண்டிப்பாக அந்த கும்பாபிஷேகம் நடந்தே தீரணும் அப்படின்னு வந்து ராஜாட்ட வந்து சொல்லுறாங்க. அதோட அந்த கும்பாபிஷேகம் வந்து அப்படியே வந்து நடக்குதுங்க. நம்ம ராஜராஜா கையால் வந்து கும்பாபிஷேகம் நடக்குது. நம்ம பாட்டி வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து உயிரை வந்து காப்பாற்றிட்டாங்கன்னே சொல்லலாங்க. இப்போ கிளவி தப்பிச்சிட்ட, ஆனால் ஒன்று விட போகிறது இல்லை அப்படின்னு வந்து காளியம்மா சிவனாண்டி முத்துவேலெல்லாம் மறுபடியும் வந்து பழி வாங்கினோம். ஆனால் நம்ம நினைச்சதை விட இந்த கும்பாபிஷேகத்தை இவன் நடத்திட்டா, இந்த டிரைவர் பையன், ஆனால் விடக்கூடாது. அடுத்த கட்ட பழிவாங்க திட்டத்துக்கு வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கங்க.